Hi friends, நாங்கள் R.Prasanna, professional photographer and photo mentor. எஜுகேஷன் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு எவ்வளோ முக்கியம்? அதாவது எஜுகேஷன் நம்ம சொல்லும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம படிக்கணுமா, ஒரு ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக எப்படி நான் சக்ஸஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கா? இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து யார் நமக்கு தரப்போகிறோன்னு பார்த்தா அமர் ரமேஷ். அமர் ரமேஷ் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் தான் இன்றைக்கி அந்த ஆன்சர் நம்ம வந்து கொடுக்க போகிறாரு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து இப்போ நமக்கு யூடியூப்பில் வந்து கேட்குறது நிறைய பேர் என்ன கேட்குறேன்னா, என்ன படிக்கணும் சார்? படிப்பு வந்து இதை வந்து ஒரு எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த லேர்னிங் அப்படிங்கிற விஷயம். ஸோ நான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷினாக பார்க்குறேன். ஏன்னா வந்து இது ஃபோட்டோகிராஃபிங்கிறது மற்ற ஃபீல்டு மாதிரி இல்லாமல் இது ஒரு டைனமிக்கான ஃபீல்டு, எவர் சேஞ்சிங் ஃபீல்டு. ஸோ உங்களோட இது என்ன, உங்களோட கருத்து என்ன இதை பற்றி? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அமர் ரமேஷ். அண்ட் பிரசன்னா, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தா உங்கள் சேனலில் வந்து இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் என்னென்னா வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டாக, ஸோ அதனால் வந்து இது பேசல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாத்திரம் இல்லை, வெட்ரன் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ கான்ஸ்ட்லி சே இஸ் அந்த கான்ஸ்டன்ட் லேர்னிங் இருக்கணும். நாட் ஒன்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ் பட் எனி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற எனி பர்சனுக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எதுக்கு லேர்னிங் அப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மெல்லாம் வந்து எப்படி வயர்டாக இருக்கோம்னா வந்து, ஓகே நம்ம போய் ஃபீஸ் கட்டணும், ஒரு இடத்துக்கு போகணும், படிக்கணும், சர்டிஃபிகேட் தருவாங்க, வந்துடணும், அதுக்கப்புறம் வேலை கிடச்சிரும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சொசைட்டி வந்து நம்மளை வந்து வயர் பண்ணியிருக்கு. அப்படி தான் வளர்ந்தோம். ஓகே நம்ம இன்ஜினியரிங் படித்தா கேம்பஸ் இன்டர்வியூ வரும், ஒரு வேலை கிடைக்கும், போயிடுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான், லைஃப் செட்டில்டு அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 அதை பார்த்து 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 ஓகே கோர்ஸா, என்ன கோர்ஸுங்க, எவ்வளோ ஃபீ, என்ன சர்டிஃபிகேட் தருவீங்க, அண்ட் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம் பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ எங்கே இருக்குது, என்ன யூஸ் ஆகுது? யூஸே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணேன், நான் அது வந்து யூஸே பண்ணுறல. பட் வென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங், அதாவது ஃபோட்டோகிராஃபி உள்ளே வந்த பிறகு ஐ வாண்ட் டு லேர்ன். அங்கே வந்து நான் வந்து போய் எங்கேயும் ஜாயின் பண்ணியோ இல்லை சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த மாதிரி இல்லை, எனக்கா படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அப்போது படிக்க ஆரம்பித்தேன். ஸோ காமனாக வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, a student is born, a teacher is born when the student is ready. ஸோ நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து ஒரு டீச்சர் வில் பி பார்ன். நீங்கள் எப்போ படிக்கணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறீங்களோ அப்போ தான், இல்லைனா பிஹெச்டி படித்து கூட வேஸ்ட்டு தான். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், எஜுகேஷன் வந்து ஒரு மெமரைஸ் பண்ணி இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபியில் அதுக்கு ஈக்குவேட் பண்ணணுன்னா, ஓகே இதுதான் செட்டிங்கு, இதுதான் ஃபார்முலா, போய் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஒரு சிலபஸை க்ரியேட் பண்ணவே முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணுன்னா, ஃபோட்டோகிராஃபியில் இது இருக்குது, ஃபோட்டோகிராஃபி மேலேயே வந்து அந்த டெக்னாலஜி மேலேயே வந்து ஒரு லவ்வை க்ரியேட் பண்ணலாம். எதுக்காக அது பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், அந்த எமோஷ்னல் ஃபீலை கொடுக்கலாம். அப்போது வந்து ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஈஸியாகிடும். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து நாங்களே வந்து ஒரு 1 வீக் கோர்ஸ் பண்ணுறோம், எவால்வ்னு கோர்ஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸே சர்டிஃபிகேட் எனக்கு வேணுங்க, சர்டிஃபிகேட் எனக்கு வேணுங்க, சர்டிஃபிகேட் எனக்கு வேணும். புரியாது எதுக்கே அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இதுக்காக எல்லா கோர்ஸும் வேஸ்ட்டு, எல்லா எஜுகேஷனும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோமா? நான் இல்லை, அதுவும் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு அசஸ் யுவர் செல்ஃப். எந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ஆள் நீங்கள். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் லேர்னர் ஆர் யூ? நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து பிளாக்ஸ் பார்த்து, வீடியோஸ் பார்த்து நானே படிப்பேங்க, செல்ஃப் லேர்னர், ஐ எம் செல்ஃப் லேர்னர்னா உட்காந்து படிங்க, நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு வந்து ஒரு டீச்சர் வேணும், ஒரு டீச்சர் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் படிக்க முடியும், அப்போனா கோ ஃபைண்ட் அ குட் டீச்சர். இல்லை எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வேணும், சிலபஸ் வேணும், கோர்ஸ் வேணும், அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும், ஓகே போய் படிங்க. பட் unless and until you decide to learn, nobody can put that in your mind. Unless and until you start learning, எந்த எஜுகேஷன் சிஸ்டமோ, எந்த கோர்ஸோ, எந்த டீச்சரோ வந்து இது பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து,
லைஃப் லாங் லேர்னிங். ஓகே, நான் ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிட்டேன், 4 வருஷம் கோர்ஸ் படிச்சிட்டேன், இல்லை 1 வீக் கோர்ஸ் படிச்சிட்டேன், 2 மந்த்ஸ் கோர்ஸ் படிச்சிட்டேன், ஐ பிகம் அ ஃபோட்டோகிராஃபர்னா ஆகவே முடியாது. தட் இஸ் த ப்ராப்ளம் தட் வி ஆர் ஆல் சீயிங் நவ். எப்படி வந்து ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் இருந்திருப்பாங்க, பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 இயர்ஸில் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து தே வுட் ஹவ் டன் பெட்டர் பிகாஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி அப்டேட்டிங் ஆன் திங்ஸ், கான்ஸ்டன்ட்லி லேர்னிங் திங்ஸ். ஸோ ஓகே, இன்றைக்கி நான் ஒரு கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 6 மாதத்தில் புது கேமரா வருது. அதில் என்ன இருக்குது, அதில் எதுக்காக அந்த கேமரா வந்திருக்கு, என்ன புது டெக்னாலஜி அது உள்ளே வந்திருக்கு, எதுக்காக அந்த கேமரா வாங்கணும், அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கணும். எஸ்பெஷலி மோர் தென் எவர். ஒரு 100 வருஷம் எந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இப்போ கேமரா, கம்ப்யூட்டர்ஸ், டெக்ஸ்டைல், எனி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷத்தில் நடந்த டிஃப்ரென்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து அதோட அதிகமாக நடந்திருக்கு. இன்னும் அடுத்த 10 இயர்ஸில் வந்து இன்னும் அதிகமாக நடக்க போகுது. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி எவ்ரி 6 மந்த்ஸோ இல்லை 1 இயரோ புது டெக்னாலஜி வருது, புது கேமரா வருது, புது எக்யூப்மெண்ட்ஸ் வருது, புது சாஃப்ட்வேர்ஸ் வருது. இது அன்லெஸ் அண்ட் அன்டில் ஓகே நான் டெய்லி காலையிலையோ டெய்லி குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆன் லேர்னிங் அப்படின்ட்டு பண்ணுற வரைக்கும் தான் பண்ணாதான் இது முடியும். அது வந்து ஓகே 30 வயசு வரைக்கும் பண்ணுமா, 40 வயசு வரைக்கும் பண்ணுமா, 50 வயசு வரைக்கும் பண்ணுமா, இல்லை, பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ நாள் இது பண்ணணுமோ அது பண்ணிட்டே இருக்கணும். அது பண்ணணுன்னா அந்த லேர்னிங் மேலே ஒரு லவ் வரணும். அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அது க்ரியேட் பண்ணால் ஒளியே வந்து இது வந்து தெர் இஸ் நோ ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ அதுதான் வந்து என்னோட இது. கெட் இன் டு அன் ஹேபிட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங். அந்த லேர்னிங் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கவரியை கொடுக்கும், ஒரு க்யூரியாசிட்டியை கொடுக்கும், ஒரு இனோவேஷனை கொடுக்கும், புது திங்ஸை வந்து ட்ரை பண்ணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ தட் இஸ் மை டேக் ஆன் லேர்னிங். ஸோ மென்டர்ஷிப் வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் கான்செப்ட் என்ன கேட்டால். ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர், அது வந்து லைஃப் லாங் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மென்டர்ஷிப்பில் வந்து 2 திங்ஸ் இருக்குது, 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மென்டி அண்ட் மென்டர் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர். ஸோ எனிபடி இஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 people அரௌண்ட் தெம். இப்போ வந்து நீங்கள் யாருன்னா வந்து உங்களை சுற்றி இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்கள். ஸோ அந்த 5 பேரோ இல்லை அந்த 10 பேரோ யார் நீங்கள் வந்து கூட வச்சுக்கிறீங்க, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்ன லேர்னிங்ஸ் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து மென்டர்ஷிப் ஓட இது இல்லையா. ஸோ அண்ட் ஆல்சோ மென்டர்ஷிப் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து மாறும். இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 வருஷம் ஆன பிறகு வேறு மாதிரி மென்டர்ஷிப் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து மென்டர்ஸே வந்து சேஞ்ச் ஆகிட்டே கூட இருக்கணும். ஸோ இப்போ மென்டர்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னு பார்த்தோம். பட் ஆனால் எங்கே போய் வேர் டு யூ ஃபைண்ட் மென்டர்ஷிப், வேர் டு யூ ஃபைண்ட் மென்டர்ஸ்? ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வாண்ட் டீச்சிங், வாண்ட் சம்படி டு மென்டர் தெம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் மென்டர்ஸ் ஆர் பிஸி இன் தேர் ஓன் திங்ஸ், அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், அவங்களோட இது. ஸோ இதை எப்படி வந்து கேப் வந்து மேட்ச் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இப்போது காமனாக பார்த்தீங்கன்னா வந்து மென்டரை போய் பாருங்கள், ஒருத்தரோட போய் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா வந்து வி கெட் அ லாட் ஆஃப் தீஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் ஆன்லைன் எவ்ரி டே saying, sir, I want to come work with you, sir, I want to join you, sir, I want to learn from you. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மெசேஜஸ் வரும். அதுதான் வந்து இருக்கிறதுலையே வந்து ஒரு லீஸ்ட் எஃபர்ட் போட்டு என்ன பண்ண முடியும். ஓகே, இன்ஸ்டாகிராம் போகலாம், யார் பாப்புலராக இருக்காங்க, ஓகே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அதுதான் வந்து ஒரு லோக்கலாக சொல்லணுன்னா ஒரு எவ்வளோ சோம்பேறித்தனமான ஒரு வேலை பண்ண முடியுமோ அவ்வளோ சோம்பேறித்தனமான வேலை அது. அண்ட் ஆல்சோ என்னென்னா வந்து இந்த மென்டர்ஷிப்பை வந்து இன்ஸ்டாகிராமில் தேடுறதே வந்து ஒரு பெரிய தப்பு இருக்குது. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் அன் எஜுகேஷனல் டூல். இன்ஸ்டாகிராம் இஸ் அ லைஃப் ஸ்டைல், ஒரு கல்ச்சுரல் டூல், இட்ஸ் அ சோஷியல் மீடியா. எல்லாரும் இருக்காங்க அதில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அதில் வந்து பாப்புலராக மோர் ஆக்டிவாக இருக்கவங்க வந்து த ஆப்போசிட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஆப்போசிட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், ஆப்போசிட் ஆஃப் எஜுகேஷ்னல் பீப்புள் இல்லையா.
அது அது வந்து அந்த டூலே வந்து வேற விஷயத்துக்காக ஆன ஒரு டூல். அதில் வந்து எஜுகேஷன் தேடுறதே வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ எங்கே தேடலாம்? ஸோ தெர் ஆர் புக்ஸ், தெர் ஆர் libraries, there are other avenues where you can go search for things. இதில் இந்த சோஷியல் மீடியாலேருந்து வெளியே வந்தீங்கனாலே வந்து there are so many things. ஒரு 500 பிக்ஸோ இல்லை 1xோ இல்லை ஃப்ளிக்கரோ, there are so many websites where only photographers are there, only amazing work of photography is there. ஸோ அங்கே தேடலாம். அண்ட் ஃபோட்டோகிராஃபர் போய் ஒரு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் மென்டர் தேடுறதுன்றது வந்து ரெண்டாவது தப்பான விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து, பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்லேருந்து, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து, சேல்ஸ் ஸ்கில்ஸ்லேருந்து, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேருந்து நிறைய திங்ஸ் தேவை. இன்ஃபேக்ட் உங்களோட சப்ஜெக்டை புதுசாக எதாவது பண்ணோன்னாலே வந்து ஒரு கல்ச்சரல் ஸ்கில் தேவை. அதாவது ஒரு ஒரு உலகத்தோட கண்ணோட்டத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கணுன்னாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தேவை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மென்டர்ஸ் டசன்ட் ஹாவ் டு பி ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு இட் செல்ஃப், வேறு ஃபீல்ட்லேயும் இருக்கலாம். அண்ட் மென்டர்ஸ்னால் வந்து பெரிய அச்சீவ் பண்ணவங்க, அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து பயங்கரமாக இருக்கவங்க கூட இல்லை. இப்போது நிறையா இடத்துல வந்து இப்போது ஒருத்தர் வந்து ஒரு பொட்டி கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை எடுக்கலாம். ஒரு ரோட் சைடு இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடு இதெல்லாம் வந்து பொம்மை விற்றுட்ருப்பாங்க. கோவிட் ஆச்சு, ஒரு 2 நாளில் வந்து எல்லோரும் மாஸ்க் விற்கிறாங்க. அவங்க வந்து உடனே அடாப்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு பிஸ்னஸோட ஸ்கில் கற்றுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து மென்டர்ஸ் கேன் பி எவ்ரிவேர். அதாவது அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் அன் அவேர்னஸ், ஓகே இவங்ககிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம், இவங்ககிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்ற ப்ராசஸில் இருக்கிற வரைக்கும் அந்த மென்டர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி ஆகணும். வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, டீச்சர் இஸ் பார்ன். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ரெடியாக இல்லைன்னா மென்டர் ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் த ரைட் மென்டர்ஸ். எங்கே கண்டுபிடிக்கிறது அண்ட் யாரை கண்டுபிடிக்கிறது, அதை வந்து ஃபஸ்ட்டு இது பாருங்கள். அண்ட் தென் கீப் சர்ச்சிங் ஃபார் நியூ மென்டர்ஸ். ஏன்னா யூ எவால்வ், யூ சேஞ்ச், யூ எஜுகேட் யுவர் செல்ஃப். ஸோ கீப் சேஞ்சிங் தட். அண்ட் தென் இட் டசன்ட் ஹாவ் டு பி ஒன் பர்சன் ஹூ இஸ் இன் லைவ் வித் யூ. அதாவது ஒன்-ஆன்-ஒன்னாக உங்கள் பக்கத்துலேயே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தெர் ஆர் ஸோ மெனி மென்டர்ஸ் ஃபார் மீ ஐ ஹவ் நெவர் மெட் ஆர் நெவர் ஸ்போக்கன் டு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய கற்று தராங்க ஆன் அ டெய்லி பேசிஸ். அவங்களோட பிளாக் மூலிமா, அவங்களோட வீடியோஸ் மூலிமா, அவங்களோட பாட்காஸ்ட் மூலிமா. ஸோ த ஒன்லி பேசிக் திங் இஸ் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். லேர்ன் பண்ணணும், எவால்வ் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். தென் யூ கோ ஃபைண்ட் யுவர் மென்டர். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேயும் வந்து பிரசன்னாவோட சேர்ந்து வி ஆர் பிளானிங் டு மேக் மோர் வீடியோஸ். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் ஆர் இந்த ஏரியாவில் வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். இவங்களெல்லாம் வச்சு எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இது ஒரு தேவையான கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் பர்த்டே பாய் வாங்க வாங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம், இங்க வாங்க. அதுதாங்க இந்த வாழ்க்கையில இப்போ எனக்கு வாங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. வாங்க விவி.